அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தர வாய்ப்பளித்த தொல்லியல் கழகத்திற்கும் அன்பு நண்பர் சாந்தலிங்கம் மற்றும் பேராளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாமவில் திரு சே கோவிந்தராஜ் அவர்கள் நாவர்தாவளமும் பூதலப்பட்டும் ஜெகதா பௌத்த கல்வெட்டு குறித்து பேச இருக்கிறார். அவரை அன்புடன் அழைத்து இது பேச வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இது 2 கல்வெட்டுக்கள், 2 கட்டுரைகள், தனித்தனி கட்டுரைகள் அவர் சேர்த்து சொல்லிவிட்டார். சின்ன சின்ன கட்டுரை என்பதால் அதை நான் ஒரே நேரத்தில் வாசித்து விடலாம் என்று வந்திருக்கிறேன். முதலாவது கல்வெட்டு நாவர்தாவளமும் பூதலப்பட்டும். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக தொல்லியல் துறையினரால் அதியமான் கோட்டைக்கு அருகில் அதியமான் கோட்டை பாலக்கோடு சாலையின் மேற்கு பக்கம் பதிகால் பள்ளம் என்ற இடத்தில் இருந்த வயல் பகுதியில் அதியமான் பெருவழியை குறிப்பிடும் காதக்கல் கண்டெடுக்கப்பட்டது. அது தற்போது தருமபுரி அகழ்வைப்பகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு சில ஆண்டுகள் கழித்து தருமபுரி பகுதியில் கெங்கு செட்டுப்பட்டி பகுதியில் முத்தம்பட்டி என்ற ஊருக்கு அருகே ஒரு கிணற்றுக்கரையில் மேலும் ஒரு அதியமான் பெருவழி காதக்கல் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3ஆவதாக ஒரு அதியமான் பெருவழி காதக்கல் 2023ஆம் ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டம் கொண்டநாயக்கன்பட்டியில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த 3 அதியமான் பெருவழி கற்களிலும் முறையே அதியமான் பெருவழி நாவர்தாவளத்துக்கு காதம் 29, அதியமான் பெருவழி நாவர்தாவளத்துக்கு காதம் 27, அதியமான் பெருவழி நாவர்தாவளத்துக்கு காதம் 21 என பொறிக்கப்பட்டிருந்தது. இதில் இடம்பெற்றிருந்த எழுத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது அது சுமார் 13ஆம் நூற்றாண்டு பொறிக்கப்பட்டவையாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டது. இந்த கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றிலும் எழுத்துக்களுக்கு அடுத்தபடியாக 2 பெரிய குழிகளும் முறையே 9, 7, 1 என்ற சிறிய குழிகளும் வெட்டப்பட்டிருந்தன. அதாவது 10 என்ற எண்ணை குறிக்க பெரிய குழியும் 1 என்பதை குறிக்க சிறிய குழிகளும் வெட்டப்பட்டிருந்தன. எண்களுக்கு பதிலாக இந்த குழிகள் வெட்டப்பட்டிருந்தன. அச்சிறிய குழிகளும் ஒரே வரிசையில் வெட்டப்படாமல் 3 வரிசையில் வெட்டப்பட்டிருந்தன. இது எண்ணிக்கை மிக எளிதாக படிக்காதவர்களும் தெரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கற்களில் காதம் என்பதே தூரத்திற்கான அளவையாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. இம்3 காதக்கற்களிலும் வரிசையாக 29, 27, 21 என தூரம் குறைந்து கொண்டே வருவதால் ஒரு காத தூரம் என்பது எவ்வளவு என்பதை கணக்கிட முடியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பதிகால் பள்ளத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டியும், முத்தம்பட்டியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டப்பநாயக்கன்பட்டியும் உள்ளதால் ஒரு காத தூரம் என்பது கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் என்று கணக்கிடலாம். கொண்டப்பநாயக்கன்பட்டி கல்வெட்டு அந்த கல்வெட்டு நாவர்தாவளத்துக்கு 21 காதம் என குறிப்பிடுவதால் இந்நாவர்தாவளம் அங்கிருந்து சுமார் 158 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கலாம். இந்த 7.5 கிலோமீட்டர் வச்சு பார்த்தோம்னா இதே தொலைவில் நாவலன் பெருந்தெரு என்ற இடம் இருப்பதை கிருஷ்ணதேவராயர் கால, அதாவது பொது ஆண்டு 1517 சித்தூர் மாவட்டம் பூதலப்பட்டியில் உள்ள சிவன் கோயில், பீமீஸ்வரர் கோயில்னு பேர், அதுக்கு தமிழ் கல்வெட்டு தெரிவிக்கிறது. பூதலப்பட்டு அப்போது தொண்டை மண்டலத்து பழுவூர் கோட்டத்தில் இருந்ததை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. நாவர்தாவளம் என்பது நாவல் மரங்கள் அடர்ந்த இடமாக இருந்ததாலும் வணிகர்கள் தங்கி வணிகம் செய்யும் இடமாக இருந்ததாலும் அந்த பெயரை பெற்றிருக்கலாம். தகடூரில் இருந்து வணிகர்கள் பூதலப்பட்டிற்கு பயணம் செய்த இப்பெருவழி விடுகாதழகிய பெருமான் என்னும் அதியமான் காலத்தில் மிகவும் சிறப்புற்றிருந்ததால் அதியமான் பெருவழி என பெயர் பெற்றிருக்க வேண்டும். 13ஆம் நூற்றாண்டில் வழங்கப்பட்ட நாவர்தாவளம் என்னும் இப்பெயரானது 16ஆம் நூற்றாண்டில் நாவலன் பெருந்தெரு என்று சற்றே மாற்றமிட்டிருந்தாலும் அவ்விடம் அப்போதும் வணிகத்தலமாகவே இருந்ததை இக்கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கல்வெட்டில் அங்கே நானா தேசி இது மாதிரி 4-5 வணிக குழுக்கள்லாம் சேர்ந்து அந்த பூதலப்பட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒரு தானம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லி வரி வசூலித்து அந்த ஊரில் அந்த நாவர் பெருந்தெருவுன்ற குடியிருக்கக்கூடிய அந்த வணிகர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து அந்த பூதலப்பட்டு சிவன் கோயிலுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 16ஆம் நூற்றாண்டில் கூட அந்த இடம் ஒரு வணிகத்தலமாகவே இருந்திருக்கிறது. பெயர் நாவலன் பெருந்தெரு கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு நம்ம அதியமான் கல்வெட்டு குறிப்பிடக்கூடிய இடம் நாவர்தாவளம். இரண்டிற்கும் அதிகமாக பேர் வித்தியாசம் இல்லை. கிலோமீட்டர் கணக்கிலும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 7.5 கிலோமீட்டர்னு வச்சு பார்த்தோம்னா
கொண்டப்பநாயக்கன்பட்டியிலிருந்து, அதாவது 21 காத தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஊர் வந்து இந்த பூதலப்பட்டு தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாவற் தாவளம் எது என்று கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக நாம் தேடி வந்த ஒரு கேள்விக்கான விடையாக இது இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக இது சம்பந்தமாக கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம். இல்லை, சரி. அடுத்ததாக இன்னொரு புதிய செய்தியை நான் இந்த புதிய கல்வெட்டு ஒன்றை பற்றி வாசித்து விடுகிறேன். அதாவது அண்மை காலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல புதிய கல்வெட்டுகளை கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த கல்வெட்டில் இந்த பௌத்த கல்வெட்டு என்பது மிகவும் முக்கியமான ஒரு கல்வெட்டு. தமிழகத்தில் இதுவரை 60,000த்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறிக்கப்பட்டுள்ளன. அவை பலதரப்பட்டவை இருப்பினும் இவற்றில் பெரும்பாலானவை சைவ வைணவ கோயில்களுக்கு தானம் அளித்த செய்தியை கூறுவனவாகும். ஒரு சில கல்வெட்டுக்கள் சமணம் சார்ந்தவையாகும். ராஜராஜன் சூடாமணி பௌத்த விகாரம் கட்ட ஸ்ரீவிஜய மன்னனுக்கு அனுமதி வழங்கிய பெரிய லைடன் செப்பேடு, குலோத்துங்கன் காலத்தில் அதன் நிர்வாகம் குறித்த சிக்கலை தீர்த்து வெளியிட்ட சிரியன் லைடன் செப்பேடு மற்றும் திருச்சிராப்பள்ளி கீழ்குறிச்சி பௌத்த பள்ளி கல்வெட்டு, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவிளந்துறை கோயில் நிலைக்காலில் உள்ள பொது ஆண்டு 1580ஆம் ஆண்டில் வெட்டப்பட்ட புத்த கோயில் என்ற பெயரை கொண்ட ஒரு தூண் கல்வெட்டு, 15ஆம் நூற்றாண்டில் நாகப்பட்டினம் பராக்கிரம பாண்டியனின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது ஆனைமங்கல செப்பேடு குறிப்பிடும் ராஜராஜ பெரும்பள்ளியானது ஸ்ரீ மாகேஸ்வர பெரும்பள்ளி என அழைக்கப்பட்டதை குறிப்பிடும் நாகேஸ்வரர் கோயில் கல்வெட்டு ஆகியவை மட்டுமே இதுவரை நமக்கு கிடைத்துள்ள பௌத்தம் சம்பந்தமான ஆவணங்களாகும். இவை தவிர்த்து அவ்வப்போது ஆங்காங்கே பௌத்த சிற்பங்கள் கண்டறியப்பட்டு வந்தாலும் இதுவரை பௌத்த ஸ்தூப சின்னத்துடன் கூடிய பௌத்த பள்ளி குறித்த கல்வெட்டுக்கள் எதுவும் தமிழகத்தில் கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜகதாப் என்ற கிராமத்தில் பௌத்த ஸ்தூப சின்னத்துடன் கூடிய பௌத்த பள்ளி குறித்த 13ஆம் நூற்றாண்டு எழுத்து அமைதியுடன் கூடிய கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு நாசன் என்னும் தனியாரின் மாந்தோப்பில் உள்ள பாறையில் உள்ளது. இந்த கல்வெட்டு வாசகம்: ஸ்வஸ்தி ஸ்ரீ கடைக்கோட்டூர் 40 நாட்டு நானாதேசி சித்திரமேழி பெரும்பள்ளி புத்த தம்மமாக. அப்புறம் அந்த கல் கொஞ்சம் முக்கால்வாசி உடஞ்சிருக்கும். இம்மாரமங்கல நாற்பால் எல்லை குடுத்தேன் நன்செய் புன்செய்யும் புளிய உடஞ்சிருக்கு ஏரியும் தேவனார் பக்கலிலே பொன்னர இட்டு மன்னர கொண்டு விட்டேன் மங்களமுடையான் தில்லையேன் இத்தன்மம் அழிவு செய்த உண்டாகில் கங்கை கரையில் குரால் பசுவை கொன்ற பாவம் கொள்வான். அதாவது கடைக்கோட்டூர் 40 நாடு நானாதேசி சித்திரமேழி பௌத்த பெரும்பள்ளிக்கு மாரமங்கலமுடையான் தில்லையன் என்பவன் பொன்னை கொடுத்து நிலத்தை வாங்கி மாரமங்கலம் என்று தன் பெயரில் தானமளித்த செய்தியை இந்த கல்வெட்டு குறிக்கிறது. இதில் முக்கியமானது கல்வெட்டு ஒன்று முக்கியமான கல்வெட்டு. அதை விட முக்கியமானது இதில் குறியீடுகள் இருக்கின்றன, பௌத்த குறியீடுகள். இக்கல்வெட்டின் தொடக்கத்தில் 2 குறியீடுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று ஒரு வட்டத்தினை 4ஆக பிரிக்கும் கூட்டல் குறியுடன் கூடியதாயும் அதன் செங்குத்துக்கோடு கீழே நீண்டு சிறு கிடைக்கோட்டில் முடிந்தும் காணப்படுகிறது. இரு முனைகளிலும் சுடர் அல்லது சூளம் போன்று 3 கோடுகள் உள்ளன. இக்குறியீடு ஒரு தாங்கியின் மீது நிற்கும் 4 ஆரங்களை கொண்ட தர்ம சக்கரத்தை குறிக்கிறது. அதனை அடுத்து உள்ள குறியீடு மார்பளவு மனித தலையின் மீது கூம்பு இருப்பது போல் உள்ளது. இதனை ஒரு ஸ்தூபத்தின் கட்டட அமைப்புடன் ஒப்பிடலாம். கீழ் செவ்வக பகுதி ஒரு பௌத்த ஸ்தூபத்தின் மேடை பகுதி, அதாவது மேதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வட்டப்பகுதி வந்து அண்டா என்று சொல்லக்கூடிய அரைவட்ட பகுதி. அதற்கு மேலே இருக்கக்கூடிய முக்கோண பகுதி வந்து சத்ரா என்று சொல்லக்கூடிய குடைப்பகுதியாக இதனை நம்ம பார்க்கலாம். காஞ்சியிலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் அடுத்தது லாஸ்ட் இது கொஞ்சம் இது இந்த இதில் காஞ்சியில் கணிக்கிழுப்பேன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. அந்த புத்தர் சிலைக்கு முன்னால் இந்த தூணை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதுலேயும் 2 சின்னம் இருக்குது. கீழே இருக்கிறது தர்ம சக்கரம், மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பீடத்தின், அது வந்து கிளியராக தெரியல, ஒரு பீடத்தின் மேலே ஒரு முழு வட்டம் ஒன்று இருக்குது. வட்டத்தின் மேலே ஒரு முக்கோணம் இருக்குது. அது நல்லா அலங்காரமாக செஞ்சுருக்கிறாங்க.
ஏரிக்கரையில் அந்த பீடத்தின் மீது வட்டமும் அதன் மீது ஒரு முக்கோணமும் உள்ளன. இதுவும் ஜெகதாப் ஸ்தூப குறியீடு போன்றே ஒரு ஸ்தூபத்தின் அலங்கார அடையாளம்தான். அதற்கு கீழே 4 ஆரங்களுடன் கூடிய தர்ம சக்கரம் இருப்பதையும் காண முடிகிறது. மாங்காட்டுக்கு அருகில் உள்ள பட்டு என்ற ஊரில் இருந்து அடுத்தது இதுவும் சரியா தெரியல. இது இப்போ வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கிற ஏசியாட்டிக் சொசைட்டி பில்டிங் இருக்கு பாருங்க, அந்த வளாகத்தில் இந்த புத்தர் சிலை இருக்கு. இந்த புத்தர் சிலையினுடைய முதுகுல பார்த்தீங்கன்னா இந்த குறியீடை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. சோழிங்கநல்லூரில் உள்ள ஆசியாவியல் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்பக்கத்தில் மிக லேசாக பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு ஸ்தூபத்தின் சின்னமாகும். கீழுள்ள சதுர பகுதி தூண் போல் நீண்டும் அதன் மீது வட்டமும் அதன் மீது கூம்பாய் முடியும் சில அடுக்கு வளையங்களும் புலப்படுகின்றன. எனவே ஜெகதாப் கல்வெட்டோடும் கணிக்கிழுப்பையில் புத்தர் சிலைக்கு பின்னால் உள்ள தூணிலும் பட்டு புத்தர் சிலையின் முதுகிலும் பொறிக்கப்பட்டுள்ளது பௌத்த ஸ்தூப சின்னங்களே ஆகும். இது இல்லாம அதே ஜெகதாப்ல ஒரு சின்ன குன்று இருக்கு, அந்த குன்றுலையும் இதை பொறிச்சிருக்காங்க. அடுத்தது காட்டுமா, முன்னால 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 இன்னும் முன்னால இதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஸ்தூபம், கீழே சதுரம் வட்டம் முக்கோணம் தெரியும். இதே ஸ்தூப சின்னம் வந்து ஒரு 50 அடி தள்ளியிலே இந்த கல்வெட்டிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றினுடைய ஒரு பாறையில் பொறிச்சிருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது சக்கரம், தர்ம சக்கரம். ஆகவே கல்வெட்டில் உள்ள இந்த 2 சின்னங்களும் அந்த அந்த குன்றின் மீதும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பௌத்த துறவிகள் வந்து செல்லும் இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது, அல்லது வழிபாடு செய்யும் இடமாக அந்த இடம் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அங்கு ஒரு குகை கூட இருக்கிறது. அந்த குகையிலே எழுத்து இருக்கிறது. அதாவது அந்த எழுத்தை வந்து எதனோடு ஒப்பிடலாம் என்றால் கிருஷ்ணகிரி மலையில் ஒரு சமண கல்வெட்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, சிவமாறனுடைய கல்வெட்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கல்வெட்டு பக்கத்திலேயே ஒரு வெண் சாந்து எழுத்தில், அதாவது ராஜராஜனுடைய காலம் என்று சொல்லக்கூடிய எழுத்தில் 3 பெயர்கள் வருகின்றன. ஒன்று கூத்தன், 2வது வாணியன், 3வது ஐநூற்றுவன். இந்த 3 பெயரும் அந்த ஒரு குடைவரையில், அதாவது ஒரு இயற்கை குகையில் அந்த 3 பெயர்களும் வெண்சாந்தி எழுத்தால் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக இன்னொரு குகை இருக்கிறது. அந்த குகையில் வந்து ஒரு பெரிய குகை, அது தங்குற மாதிரி இருக்கு. ஆகவே அந்த குகை, இந்த வெண்சாந்தி எழுத்து, இந்த கல்வெட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுவும் வந்து ஒரு பௌத்த துறவியர் வந்து போகக்கூடிய இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அந்த ஏஆரியில் வந்து அந்த கல்வெட்டை படித்தவங்க இந்த தானம் வந்து சமணத்துறவிக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்வெட்டை படிக்கும்போது ஒரு சங்க கணம் அப்படின்ற வார்த்தை வருது, வீர சங்க கணத்தை சேர்ந்த ஒரு முனிவருக்குன்னு வருது. ஆகவே இந்த சங்கம்ன்ற வார்த்தை சமணத்தை காட்டிலும் பௌத்தத்திற்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 ஏரி பேர் சொல்கிறாங்க. மருதேரி, புத்தேரின்ற ஒரு ஏரி பேரே சொல்கிறாங்க. புத்தன் என்ற பெயரால் உருவாக்கப்பட்ட ஏரியா கூட இருக்கலாம். அதுவும் இந்த ஜெகதாப் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த புத்தேரின்ற ஊரும். இது ஒரு புறம். இப்போ திரிசூலம் சைவ தேவதானங்களிலும் சக்கரம், சங்கு மற்றும் வாமனர் உருவங்கள் வைணவ திருவிடையாட்ட தானங்களிலும் முக்குடை சமண தானங்களிலும் குறிப்பிடுவது போல பௌத்த தானங்களில் இந்த தர்ம சக்கரம் மற்றும் சூப சின்னங்கள் பொறிக்கும் வழக்கம் உள்ளதையும் இந்த ஜெகதாப் கல்வெட்டு ஆய்வின் மூலம் தமிழகத்தில் முதன்முறையாக கண்டறிந்துள்ளோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது கடைக்கோட்டூர் எது என்பதையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். இந்த கல்வெட்டு கூறக்கூடிய கடைக்கோட்டூர் 40 நாட்டு சித்திரமேழி பெரும்பள்ளி என்று அந்த பௌத்த பள்ளியினுடைய பெயர் சொல்லியிருக்கிறது. தர்மபுரி அருங்காட்சியகத்தில் உள்ள 2 புத்தர் சிலைகள் கடைக்கோட்டூரான தேசி உய்யக்கொண்ட சோழப்பட்டணம் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடும் கடகத்தூரில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. சாருடைய பேரில் தான் நினைக்கிறேன். கடகத்தூர்லேருந்து 2 புத்தர் சிலை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. தர்மபுரி மியூசியத்தில் ஒன்று நிற்குது, ஒன்று உட்காந்துருக்கு. அவை 2ம் கடகத்தூர் தொடக்கப்பள்ளி கட்டடம் கட்ட வானம் தோண்டும் போது கிடைத்தவைகளாகும். அவற்றில் ஒன்று நின்ற நிலை, ஒன்று அமர்ந்த நிலை. அதுக்கப்புறம் மேலும் கடகத்தூர் சிவன் கோயில் மேற்கு சுவரில் உள்ள விஜயநகர கால கல்வெட்டில் இக்கோயிலுக்கு வழங்கிய தானத்தை குறிப்பிடும் பொழுது கிரந்த எழுத்தில் புத்தர் தம்மம் உட்பட்டனவும் வேற ஏதோ கல்வெட்டை சொல்றாங்க 16ஆம் நூற்றாண்டில். அப்போ அந்த நிலத்தை சொல்லும் பொழுது புத்த தம்மம்ன்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்காங்க, கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க. அதை உங்கள் இதுலேயே இருக்கு. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகின்ற புத்தகத்திலே அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஜெகதாப் கல்வெட்டு குறிப்பிடும் கடைக்கோட்டூர் 40 நாட்டு நானாதேசி சித்திரமேழி பெரும்பள்ளி இருந்த இடம் இன்றைய கடகத்தூரே ஆகும். அதுக்கப்புறம் மங்களமுடையான்.
இக்கல்வெட்டில் தானம் வழங்கியவர் தன்னை மங்களமுடையான் தில்லையேன் என குறிப்பிட்டுக் கொள்கிறார். இக்கல்வெட்டில் அருகே காணப்படும் தர்ம சக்கர ஸ்தூப சின்னங்களுக்கு சற்று இடப்புறமாக உடுக்கை அல்லது பசும்பை என்ற குறியீடும் ஒரு வாளும் பொறிக்கப்பட்டுள்ளன. நம்ம கொஞ்சம் தள்ளிப்படும் பின்னால, இன்னும் பின்னால இதில் இருக்கு பாருங்க. இந்த கல்வெட்டு இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு சின்னங்கள் ஏற்கனவே பார்த்த சின்னம், அதுல இருந்து ஒரு அடி தள்ளி இந்த இல்லம்மா இன்னும் 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 தள்ளி இன்னும் இந்த சின்னம் இருக்கு. வணிக சின்னத்தில் காட்டக்கூடிய பசும்பை மற்றும் வால் சின்னமும் அது பக்கத்திலே பொறிச்சிருக்கிறாங்க. தர்ம சக்கர சூப சின்னங்களுக்கு சற்று இடப்புறம் உடுக்கை அல்லது பசும்பை என்று குறியீடும் ஒரு வாளும் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை இரண்டும் பொதுவாக வணிக குழு கல்வெட்டுகளில் காணப்படும் குறியீடுகள் ஆகும். இக்குறியீடுகளை கொண்டு தானமளித்த மங்களமுடையான் ஒரு வணிகனாகவோ அல்லது வணிகர்களை பாதுகாக்கும் படைத்தலைவனாகவோ இருக்கலாம் என்று அறியலாம். அதுக்கடுத்து சித்திரமேழி பெரும்பள்ளி. ஜெகதாப் கல்வெட்டு கடைக்கோட்டூர் 40 நாட்டு நானாதேசி சித்திரமேழி பெரும்பள்ளி என குறிக்கிறது. இது 40 நாட்டு நானாதேசி மற்றும் சித்திரமேழி பெரிய நாட்டார் என்ற இரு குழுக்களை குறிக்கிறது. இந்த சித்திரமேழி பெரிய நாட்டார் வந்து ஏற்கனவே சைவம் வைணவம் சமணம் என்ற கோயில்களுக்கெல்லாம் தானத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பௌத்தத்துக்கும் கொடுத்துருக்குறாங்கன்றத இந்த கல்வெட்டு மூலமாக சொல்கிறோம். அதனால் இந்த முதன்முறையாக ஒரு பௌத்த கல்வெட்டு கிடைக்கிறதே ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ரேரு. இது கிட்டத்தட்ட 5வது கல்வெட்டுன்னு சொல்லலாம். அதுவும் பௌத்த பெரும்பள்ளியை பற்றி குறிக்கக்கூடிய கல்வெட்டை பொறுத்தவரை 2வது கல்வெட்டு இது. அதை விட மிக முக்கியமாக ஒரு பௌத்த தானம் பெரும்பள்ளிக்கான ஒரு தானம் கொடுக்கும் பொழுது சில அடையாள சின்னங்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான அடையாள சின்னங்கள் இதுதான் அப்படிங்கிறத முதன்முறையாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுதான் இந்த கட்டுரையினுடைய சாரம். நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நீங்கள் அந்த 2வது இந்த பிரசன்ட் பண்ண கட்டுரையில் சொல்கிறீங்களா, அந்த பகுதியில் புத்த சமயத்தின் தாக்கம் எவ்வாறு இருக்குது? இந்த சைட் இல்லாமல் வேறு என்னென்ன புத்த சமய சான்று அந்த இடத்துல கிடைக்குது? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைக்கோட்டூரில் கிடைத்த 2 புத்தர் சிலைகள், அதுக்கப்புறம் அந்த சமண கல்வெட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புத்தேரி என்ற இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா ஒரு ஏரி. ஆகவே இந்த 3த்தையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பௌத்த தடயங்கள் வந்து இல்லை. ஆனால் அந்த சொன்ன இடம் இருக்குது பாருங்கள், அவர் அந்த மாரமங்கலம் உடையாண்டு அந்த இடத்துல நிறைய ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பானை ஓடுகள் குடியிருப்புகள் இருந்ததுக்கான சான்றுகள் அங்கே இருக்குது. நாவத்தவளம்னு சொன்னீங்க இல்லையா? நாவத்தவளம் அந்த ஊரில் ஏதாவது பழைய வாழ்விடம் இருக்கா? இல்லை சார், நான் வந்து முழுக்க இந்த கல்வெட்டை வச்சு தான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இன்னும் அந்த இடத்துக்கு போகல, அந்த இடத்த ஆய்வு பண்ணல. அதாவது இந்த கல்வெட்டில் சொல்லக்கூடிய இடம் அந்த நாவலன் பெருந்தெரு அப்படிங்கிற அந்த என்ன ஊர் அது, அந்த சித்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊராக இருக்கும். ஏன்னா அந்த கோயில் மற்ற எல்லா கூறுகளும் வந்து நாவற்தாவளம் வந்து அந்த இடம்தான், அந்த பூதலப்பட்டு தான் என்பதை குறிக்கிறது. கல்வெட்டின் வாயிலாக அதை உறுதிப்படுத்தலாம். கல்வெட்டு மற்றும் பிற அந்த 7.5 கிலோமீட்டர் அந்த அளவீட்டின் மூலமாக அந்த இடம் தான் சொல்லிட்டு நம்ம என்ன பல இடங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த கரெக்டாக அந்த 158 கிலோமீட்டர் அப்புறம் நாவற்தாவளம் என்ற பெயர், அங்கேயும் வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகிய இந்த காரணங்களை கொண்டு அந்த இடம்தான் நாவற்தாவளம் எது என்பதை நாம் கல்வெட்டின் மூலமாக அதே ஊரில் உள்ள கோயிலில் உள்ள கல்வெட்டின் மூலமாக உறுதிப்படுத்தலாம். மற்றபடி ஐயா தான் முயற்சி எடுத்து அந்த இடத்தில் நாவற்தலம் இருந்ததா இல்லையா என்பதை அகழ்வாய்வு செய்து அதை உறுதிப்படுத்தலாம். 1. 2வது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த பௌத்த சிற்பம் கிடைத்த இடத்தில் வந்து ஒரு அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணுவதற்கான இடம் இருக்குது. ஏன்னா அங்கே பௌத்த பள்ளின்னு சொல்லியிருக்காங்க கல்வெட்டில். ஏற்கனவே 2 புத்தர் சிலையும் கிடைச்சிருக்கு இந்த தோண்டும் பொழுது. அந்த இடத்த மேலும் அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது பௌத்த பள்ளிக்கான மேலும் தடயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது கேள்வி, அந்த கல்வெட்டில் வந்து இந்து தர்மத்தை சொல்லுகிற கங்கை ஓம்படை கிழவி, ஆமாம், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது நான் இன்னொரு கல்வெட்டில் கூட நான் பார்த்துருக்குறேன். அதாவது அந்த காலத்தில் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் வந்து இது நல்ல கேள்வி. சமண கல்வெட்டு நான் சொல்லக்கூடியது 2 சமண கல்வெட்டுக்கள் இதில் இருக்குது, ஒசூரில் இருக்குது. விஷ்ணுவர்தனன் காலத்து இதுகள் அதில் இதே வரிகள் தான் இருக்கின்றன. அது வந்து சமணத்தை குறிப்பிடக்கூடிய 2 கல்வெட்டுக்கள். கீழே வந்து எதுவும் 1000 பிராமணர்களை கொண்ட தோஷத்தில் போவாய் என்று 2 கல்வெட்டுகளுமே இருக்கின்றன. இங்கு பௌத்த கல்வெட்டிலும் அதே வார்த்தை தான். ஆகவே இந்த பிராமணர்களை கொல்லுதல் என்பது பொதுப்படையான அனைத்து சமயத்தினரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அவ்வளோதானே தவிர பௌத்த மதத்துக்கு தனியாக இல்லை. ஏன்னா
பௌத்த மதத்தினர் எனக்கு தெரிஞ்சு பௌத்த மதத்தினர் வந்து குறிப்பிட்ட சின்ன அளவில் தான் இருந்திருப்பாங்க, சமண மதத்திலும் இருந்திருப்பாங்க. ஆனால் தானத்தை அளிக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பெரும்பான்மையான மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க. ஆகவே அந்த ஓம்படை கிளவியாக பொதுவான ஒரு வார்த்தையாக அதை அவர்கள் எல்லா சமயத்துக்குமான பொதுவான வார்த்தையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2வது கல்வெட்டுக்கும் அதுக்கு எவ்வளோ தூரம்? அதான் 158 கிலோமீட்டர்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, கிட்டத்தட்ட அதே தூரம் தான். அதாவது 7.5, அதாவது 21 × 7.5 போட்டு பார்த்தீங்கன்னா 158 வரும். ஒரு ஆர்க் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து நிற்குது. ஒரு 4-5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அதே இடத்துல தான் வரும். ஓ, அதாவது நான் கூகுள் மேப்பில் சொல்லக்கூடிய அதே டிஸ்டன்ஸ் தான் வருது. ஓ, இப்போ ஏற்கனவே அதியமான் கோட்டை அதே தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, அந்த கல்வெட்டுக்கும் இந்த கல்வெட்டுக்குமான தூரமும் கரெக்டாக வருது. 2வது கல்வெட்டுக்கும் 3வது கல்வெட்டுக்குமான தூரமும் அதே 7.5 கிலோமீட்டர் கணக்கு பண்ணோம்னா அதுவும் அதே தான் வருது. அதை வைத்துக்கொண்டு 3வது கல்வெட்டிலிருந்து அடுத்த நாவற்தாளத்தின் தூரமும் சரியாக வருகிறது. இல்லை, இங்கே வந்து அதியமான் கோட்டை பெருவழின்னு வருது. ஆமாம், இது நாவற்தாவளத்தை கூட எப்படி நினைக்கிறீங்க சார்? கல்வெட்டிலேயே சொல்லியிருக்க, நாவர் தாவளத்துக்கு அதியமான் பெருவழி, நாவர் தாவளத்துக்கு காதம் 29. 3வது கல்வெட்டுலையும் அதே தான் வருது. 3 ஒரே கல்வெட்டு தான், எண்கள் மட்டும்தான் வேற. 29ன்னு இருக்கு ஒரு இடத்துல 27ன்னு இருக்கு, 3வது கல்வெட்டில் 21ன்னு இருக்கு. ஆகவே வார்த்தைகள் எதுவுமே மாறுபடலை. 3 கல்வெட்டும் ஒரே அச்சு பார்த்த மாதிரி தான் இருக்கு. நம்பர் மட்டும்தான் மாறுபடுது, அதுக்கான குறியீடுகள் மட்டும்தான் மாறுபடுது. டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கு, இந்த பேரும் சரியா இருக்கு. அதை வச்சு நாவற்தாளம்ங்கிறது பூதலப்பட்டு தான் அப்படிங்கிற என்னுடைய ஒரு முடிவு. வேற இல்லை, அப்போ 21க்கு தள்ளி அப்போ ஏதாவது இருக்கணும்ல? புரியல. இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. 29க்கு அப்புறம் 27 வருது, 27க்கு அப்புறம் 21 வருது, 21க்கு அப்புறம் இன்னும் நம்ம அவ்வளோ தூரத்தில் நம்ம இன்னும் கிடைக்கல. அந்த குடியாத்தம் பகுதியில் இன்னும் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். குடியாத்திலேருந்து நேராக அப்படியே மேலே போகணும், சித்தூர் பக்கமாக போனோம்னா ஓரிரண்டு கல்வெட்டுக்கள் கண்டிப்பாக அந்த வழியாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இங்கே அதியமான் கோட்டை வழிந்து பெங்களூர் போகுது, அது ராஜகேசரி பெருவழியான இது. ஸோ அதனால் இந்த பெருவழிகள் வழியாக இப்போ இருக்கிற ரூட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது இன்னண்ட் அரௌண்ட் காஞ்சிபுரம் இருக்குமோன்னு என்னுடைய டவுட்டு. அதுக்காக தான். இல்லை, அதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லி பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து, நான் இதுக்கான விளக்கத்தையும் இந்த மாதிரி சொல்கிறேன். இனிமேல் வந்து கிடைக்கும். ஆனால் எனக்கு மிக முக்கியமானது அந்த தூரம் இருக்குது பாருங்கள், அது சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கணும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதை ஓகே, சித்தூர் பக்கத்தில் தான் இருக்கணும். அந்த ஊர் கரெக்டாக வருது, அந்த இடத்துல கல்வெட்டும் இருக்குது. நாவலன் பெருந்தெரு அப்படிங்கிறது அங்கே வணிகர்கள் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. அந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட 200-300 வருஷமாக ஒரு வணிகத்தலமாகவே இருந்ததுக்கான சான்று இருக்குது. அந்த பேரும் கரெக்டாக இருப்பாங்க, நாவலன் பெருந்தெருன்னு இருக்குது. இல்லை, இங்கே உடுமலை கிருஷ்ணகிரி பக்கத்துலேயே இருக்கு. தாவளத்தை பற்றி ஐயரைமலை பெருவழியிலேயே 2 தாவளம் வருதுங்க. வேளந்தாவளம் ஒன்று இருக்கு, இன்னொரு பெருந்தாவளம் இருக்கு. அதுக்காக இருக்கு. தாவளங்கள் நிறைய இருக்கு. வணிகர்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு வந்து தாவளம் என்று பெயர். அதனால ஒன்றும் குறிப்பிடல. நாம் குறிப்பிடுவது நாவர் தாவளம் எது அப்படிங்கிறது தான். அவ்வளோதானே, முடிஞ்சுதுங்களா? நன்றி. தேங்க்யூ.